தலைவா ஏதாச்சும் பேசு தலைவா, ஒரே ஒரு வார்த்தையாச்சும் பேசு தலைவா. புரியுது புரியுது. பேசு பேசு பேசுன்றாங்க. எங்க அண்ணன் கிட்ட மட்டும் பவர் கிடைக்கட்டும், பவர் கிடைக்கட்டும், எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னாங்களா. கட்சியில வந்து பவர் கட்சிச்சான், ஆனா தமிழ்நாட்டுக்கு பவர் போயிடுச்சான். வெள்ளை அறிக்கை விடு, இந்த ரெட் அறிக்கை விடு, பச்சை அறிக்கை விடு, எப்ப கரண்ட் வரும். அவரு பேச கூட வானாங்க, அவர் ஸ்டைலா ஒரு சிரிப்பு சிரிச்சா போதுங்க. எதுக்கு சரி போதும், எதுக்கு போதும் போதுங்கிறாங்கல்ல, எதுக்கு போதுமா? போதும், எனக்கு அது போதும். அவருக்கு அது போதுமாமா? தமிழ்நாட்டுக்கே போதும். ஸ்கூல்லயே ஒரு மக்கு இருப்பாங்க பாத்துறீங்களா, எல்லாம் அதுதான் இங்க ஆதவர்ஜினா மாதிரி பண்ணிக்கிறாரு. இது தமிழ்நாடு கிடையாதான், இது தாவேக்கா நாடா மாத்துற வரைக்கும் நாங்க போராடுவோம். இல்லங்க சொல்லிட்டாங்க சீரியஸாங்க, இது வந்து தமிழ்நாடே அவங்களுக்கு எழுதி வச்சாச்சு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் என்கிட்ட சொல்லணும். வணக்கங்க. அப்புறம் இப்பதான் சட்டசபை முடிஞ்சு பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு. டைம் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சுல்ல. உண்மையை சொல்லுவாங்க, எப்பவுமே சாப்பிட்டா கை கழுவுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சீரியஸாவே நான் கை கழுவுல அப்படியே கை காஞ்சிருச்சு எனக்கு, அப்படியே பாத்துட்டு இருக்கேன் சீரியஸா. எஸ், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் போச்சு. அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து ஒரு மன வருத்தப்படுறாங்க. என்னன்னா, எங்க அண்ணன் பேசவே மாட்டேன். நாளைக்கு பேசுவாருங்க. நீங்க இப்ப சட்டசபையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், முதலமைச்சர் கண்டிப்பா பேசுவாரு. அதாவது நீங்க ஜெயலலிதா எடுத்துக்கிட்டு, ஜெயலலிதா சட்டசபையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மத்தவங்களுக்கு பேசவே மாட்டாங்க. எல்லா அமைச்சர் டீடைல்ஸ் வந்து கையில வச்சிருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படிதான். ஆனா இவரு அமைதி புரட்சி இல்லங்க. ஒரு மனுஷன் 4 மணி நேரமா எப்படிங்க இப்படியே இருக்க முடியும்? இல்ல, எனக்கு அது ஒரு கஷ்டம் புரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைதியா இருக்க முடியாதுங்க. ஏதாச்சும் ஒரு வாயத்துல இருந்து பக்கத்துல இருந்து பேசணுங்க. சாதாரண மனிதனால அப்படி இருக்க முடியாதுங்க. மீன்ஸ் ட்ரோல் கண்டென்ட் கிடையாது, சீரியஸாவே சொல்றேன். ஆக்சுவலா அது இம்பாசிபிள். ஏதோ அதுவும் மீன்ஸ் யோகால கூட உட்காந்தாங்க, என்ன பண்ண முடியுங்க? உட்கார ஒரு 1 hour கூட உட்காருவேன். ஆனா கண்ணை திறந்துகிட்டு எத்தனை பேர் முன்னாடி பேசாம இருக்குதுங்கிறது ஒரு மூளை ரியாக்ட் பண்ணிடும். அதுக்கு அப்படி பேச வந்துரும். எப்படி வாட்டர் மேன் மிராக்கிள்ல ஐயோ சான்ஸே இல்லங்க. நினைக்காதீங்க, சத்தியமா சொல்ற கஷ்டம் அது. இல்ல, உண்மையா பேசாம இருக்க முடியாது. ஆனா அவங்க ரசிகர்கள் பாவம், நான் வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல பாக்குறேன், தலைவா ஏதாச்சும் பேசு தலைவா, ஒரே ஒரு வார்த்தையாச்சும் பேசு தலைவா. புரியுது புரியுது. பேசு பேசு பேசுன்றாங்க. இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம். அவரு இப்படிதாங்க இருந்தாரு, அழகாதான் உட்கார்ந்து இருக்காரு. அது இப்படி உட்காரத்துக்கான காரணம் என்னன்னா அதுதாங்க விஷயம். முன்னாடி இருக்க நபர்கள், ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாருமே எல்லா டேட்டாவோட, அரசின் குறைகளோட, கொள்கையோட ரெடியா இருக்காங்க. ஏதாவது பேசுனீங்கன்னா பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ பேசுவோம்னா அப்படிங்கிற அது. அதாவது எதிர்கட்சி சைட்ல இருக்கவங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்தி கூச்சலிடுறாங்க. ஆனா இங்க இது என்ன ஒண்ணும் புரியல. இது பிடிக்குது, இது அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு பிடிக்குது. நம்ம சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க பேசுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதை தாண்டி இந்த அமைதி இருக்குல்ல, சோ அததான் டேகா கொண்டு வராங்க. பின் டிராப் அமைதி புரட்சி அப்படிங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட இருக்க அமைச்சர்கள், பொறுப்பாளர் எல்லாருமே வந்து எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து ஈக்குவலா ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்க கடற்கரை பேசுறாங்க. அவங்க அரசியல பழக்கப்பட்டவங்க. சோ அவங்க கரெக்டான பதில் சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா முடியறப்ப டோட்டல் டேமேஜ் அடிச்சு காலி பண்ணிட்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால நம்ம எடுத்து வச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உதய் சார் வந்து பேசி கருத்து எடுத்து வச்சிட்டாரு, பதிவு பண்ணிட்டாரு. சட்டசபையில பதிவு பண்ணிட்டாரு. அது பதிவு ஆயிடுச்சு, இப்ப எல்லாமே பதிவு ஆயிடுச்சு. ஆனா ஆள் போயிட்டு பிறப்பு ராஜ்மோகன் எஞ்சி பேசுறாப்புல. ஏன்னா இந்த டே வந்து அப்படி முடிஞ்சிடக்கூடாது. இப்படி நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் சோசியல் மீடியால. அப்படி ஆரம்பிச்சு மீன்ஸ் முடிஞ்சிருச்சு கதை. ரொம்ப சாலிடான பாயிண்ட் எடுத்து வச்சிட்டாங்க. மீன்ஸ் இந்த 1.5 மாசம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாலிடா டேட்டாவோட பதிவு பண்ணிட்டாரு. ஏன்னா பேசிட்டு இருக்க குத்து பேசக்கூடாதுன்னு சொல்றப்ப டேட்டாவோட சொல்லிட்டாங்க. பேரே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சோ முடிஞ்சது என்ன இவ்வளவு சாலிடா பதிவாயிருச்சு எல்லாமேங்கிறப்ப டிஃபன் பண்ணணும்ல. ராஜ்மோகன் சார் வந்து எல்லாரும் எழுந்து போன பிறப்பு நைஸா அப்படியே இது மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட கேக்குற மன்னிப்பு? டேபிள் காலி சார் கிட்டியா? இல்ல எனக்கு புரியலங்க, இது ஏன் இந்த மாதிரி பண்ண லாஸ்ட்ல இருந்துச்சு? இல்ல அதான் இந்த டே முடிஞ்சிருச்சு, விஷயங்களை பதிவு பண்ணிட்டாங்க. மக்கள் இப்ப என்னன்னா பிரதர், நம்ம வந்து சோசியல் மீடியால இருக்கோம். சில பேர் சோசியல் மீடியால இல்லாத மக்களுமே இருப்பாங்க. நமக்கு தெரியும் டீட்டெயிலான விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். சோ அதை உதய் சார் வந்து ஃபுல்லா கலெக்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி சாலிடா டாப் டு பாட்டம் அடிச்சிட்டாருங்க. சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அடிச்சிட்டாரு எல்லாத்தையுமே. மக்கள் அதை பாத்துட்டு இருந்தனால மக்களுக்கு அது பஞ்சா பதிவாயிருச்சு. ஆமா இல்ல இவ்வளவு பண்ணிட்டாங்க அவங்க 40 நாள்னு சொல்லி. சோ அதை கொஞ்சமாவது மேனேஜ் பண்ணணும்ல. இல்லாட்டி அந்த வைப் இன்னைக்கு நைட் ஃபுல்லா பரவி மக்கள் பேசி
பேசிடுவாங்க. கரண்ட் கட், ஆமா கரண்ட் கட் ஆகுது, பெண்களுக்கு என்ன மட்டும் ஆமான்னு சொல்லி மக்கள் நின்று பேசிடுவாங்கல்ல. அதை பேச விடாம பண்றதுக்கு தான் டக்குனு ராஜ்மோகன் சார் வந்து எல்லாரும் போயிட்டு பதிவு பண்ணுங்க, அதுவும் ரீஸ்டர் ஆகும். ஆமா எல்லாரும் போகும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்றப்ப மத்தவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஏதாவது பேசி தான் நினைச்சே போயிருவேன். எனக்கு ரொம்ப கஷ்டம், அந்த வார்த்தை வீணடிக்க கூடாது. அப்படி இருக்கப்ப அவர் பேச ஆரம்பிக்கிற எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஸ்டில் பேசிட்டு இருக்காரு. லாஸ்ட் அவங்க போயிட்டு எல்லாரும் போயிட்டாங்களா பாத்துட்டு மன்னிப்பு கேட்கணும்ன்றத கேட்டுக்கிறேன். அதை கேட்டு முடிச்சிட்டாப்புல. எனக்கு உதயநிதி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொன்னாப்புல. அது என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் சொன்னாங்களா முன்னாடி எங்க அண்ணன் கிட்ட மட்டும் பவர் கிடைக்கட்டும், பவர் கிடைக்கட்டும், எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னாங்களா. கட்சியில வந்து பவர் கட்சிச்சான், ஆனா தமிழ்நாட்டுக்கு பவர் போயிடுச்சான். அவர் சொன்னாப்புல சூப்பர், சரியான பாயிண்ட்டுங்க. அது கரெக்ட் தானே? அது அந்த 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 ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, அந்த வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிற கைண்ட் ஆஃப் ஒரு டேர்ம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பயன்படுத்துற நபர்ல எனக்கு பிடிக்கும், சர்க்காசம் வாங்கல. சோ அதை சார் உதய சார் ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. நாலேஜபிளான பீப்புள் சட்டசபைகளை ஸ்டில் இருக்காங்கிறத ஒரு நம்பிக்கை தேவையில்லாத வார்த்தைகள் பேசாம என்ன எதுவும் பேசினாப்புல. அதே போல சொன்னாப்புல, நானும் உண்மைதான் சொல்றாருன்னு நினைச்சேன். பெரம்பூர் தொகுதி அதை வந்து ஒரே 40 நாட்களிலேயே பெரம்பூர் தொகுதியிலே நம்பர் 1 ஆகிட்டா பண்ணு. என்னடா அது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்புறம் சொல்றாப்புல. கரண்டே இல்லாத இடம் பெரம்பூர் நம்பர் 1 அப்படின்னு ஆகிட்டாங்க. இது கரெக்ட் தானேங்க? தினம் தினம் வந்து போராட்டம் தான் இருக்கிறாங்க. உடனடியா இவரு ஏன்ச்சு யாரு நம்ம அந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நாங்க என்ன சொன்னது, எல்லாமே இருக்கு, சிபிஐ இருக்குது, மெட்ராப்ல புரியுதா உங்களுக்கு? சிபிஐ விசாரணை இருக்கு. அவரு சபாநாயகர் சொல்றப்ப சிபிஐ விசாரணை எல்லாம் நீங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, பேசக்கூடிய இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னாலும் இருந்தாலும் வந்து நீங்க பாருங்க, நாங்க வந்து 2 நாள்ல வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடுறோம். புரியுது. வெள்ளை அறிக்கை விடு, போய் இந்த ரெட் அறிக்கை விடு, பச்சை அறிக்கை விடு, கரண்ட் வரும். அதான் விஷயம். அப்ப 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னா அந்த 2 நாள் வெயிட் பண்ண வேண்டியதான் போல. சார் சுதேஷ் சொன்னாப்புல 2 நாள் வராது போல கரண்ட், அதுக்கு தான் வெயிட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா சட்டசபையில சொல்லிட்டாங்கல்ல 2 நாள் வெயிட் பண்ண சொல்லிருக்கோம் நாங்க அப்படின்னு கரண்ட் கட்டலாம். ஆக்சுவலா ஒரு வகையில பாக்குறப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க மீன்ஸ் ஆளுங்கட்சியில இருக்கவங்களை பாக்குறப்ப, நம்ம தலைவர் பேசுறப்ப அங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களை பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல, டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏகப்பட்ட குற்றங்கள் குறைகள் நடந்து போச்சு. எக்ஸாக்ட்லி ஒரு விஷயங்கள் மிக தவறா இருந்துச்சு, அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை கடைசி வரைக்குமே. ராஜ்மோகன் சாரோட பேசினாப்ல, மாண்புமிகு ராஜ்மோகன் சார் வந்து பேசினாரு, ஆனா இதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. இப்ப எம்எல்ஏவா இருக்க நபர் மீது பாலியல் குற்றம் இருக்கே, அது டிஜிட்டலா பதிவாயிருக்கே, ஒரு பெண் சொல்லிருக்காங்களே, நீங்க அவங்கள கட்சி விட்டு தூக்கிட்டீங்களே, இவருக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறதுக்கு பதில் கிடையாது. கை காமிச்சிட்டே இருக்காரு அவரு. அங்க சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கேள்வி கேட்கிறாரு, என்ன நடவடிக்கை எடுத்துங்க சொல்லுன்னா இங்க பதில் வரல. பதில் வராம கேட்டா வந்து என்ன சொல்ற அப்படின்னா, எங்களோட சாதனைகளை பத்தி எல்லாம் நீங்க விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி 5 ஆண்டுகால பாத்தீங்கன்னா உங்க ஆட்சியில தான் இந்த மாதிரி கஞ்சான்ற ஒரு பழக்கம் வந்துச்சு, அதனாலதான் வந்து குற்றங்கள் நடக்குது, அது உங்க ஆட்சியில தான் இங்கேயும் தொடர்ந்து வந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்றாங்க. இது பாருங்க, அதாங்க எது நடந்தாலும் திமுகன்னு கை காட்டுறது இருக்குல்ல, அது அவங்க ஃபாலோவர்ஸுக்கு ஒரு பாயிண்டா இருக்கு. அதை மட்டுமே எடுத்து பேசுங்க சோசியல் மீடியாங்கிறதுக்கு ஒரு கீ டூல் மாதிரி சொல்றாங்க. சட்டசபையில நாங்களும் அதான் சொல்றோம், நீங்களுமே சோசியல் மீடியா அதையே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இது ஆரோக்கியமான அரசியல் போக்கு கிடையாதுங்க. டோட்டலா ஒரு கட்சி மீது ஒரு வேல்யூ இருக்கும்ல, ஆப்போசிட் பார்ட்டிக்கு இல்ல மக்கள் மீது, மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, மக்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் கட்சி மீது. ஓகே அவங்க வந்து வேற இடம் பாயிண்ட் எடுத்து பேசுறாங்க, சிக்கலுங்கிறப்ப ஏத்துக்கிறாங்க, குறைகளை சரி பண்றாங்க அப்படின்னு. ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க திமுக கை காட்டுற இந்த நடைமுறைய, இந்த தந்திரத்தை நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மீது இருக்க மதிப்பு, மரியாதை, நம்பிக்கை குறைஞ்சு போயிடும். கண்டிப்பா. அதே போல நம்ம ரமேஷ் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஏதாவது நம்ம பேசி ஆகணும், அத அறநிலையத்துறையை பத்தி பேசும்போது வந்து சொன்னப்ப டக்குன்னு ஏஞ்சிட்டு இவங்க பண்ண ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சொல்லிட்டு, குன்னூர்ல ஏதோ ஒரு கோயில்ல வந்து இந்த மாதிரி வந்து கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாப்புல. அதுக்கு சேகர் பாபு எந்த பதில் சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி வந்து இது வந்து கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க, அது கார் பார்க்கிங் வந்து அங்க கார் பார்க்கிங் நிறுத்தது இடம் இல்ல, இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியலா யூஸ் பண்ணா அதுல இருந்து வருவாய் வரும், அதுக்காக தான் இதை போட்டு சொல்லி தெளிவா பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் வந்து இல்ல இது வந்து ஏன் நீங்க இப்படி வச்சீங்க, இது தேவையா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வேணும்னே வந்து பதிவு. அவங்க கேட்டது என்ன, இப்போ காலேஜ் ஸ்கூல்ல அறநிலையத்துறை நடக்குதுல்ல, அதை நீங்க நிறுத்துவீங்களா தொடங்குவீங்களா, இதுதான் கேள்வி. சரி, அதுக்குதான் நீ பதில் சொல்லணும். அது சொன்னாம குற்றச்சாட்டத்துக்கு வைக்கிற, அதாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. கேட்ட கேள்விக்கு பதில் இருந்தா பதில் சொல்ல போறாங்க, பதிலே இல்லங்கிறப்ப குற்றம் சாட்டுதல், கை காட்டுதல் தான் இங்க விஷயமா இருக்கு. அதாவது இப்ப என்ன சொல்றது, ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியல அப்படிங்கிறப்ப அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கை காமிப்பாரு. அப்ப அந்த நபர் மீது மரியாதை குறையும். ஒரு டோட்டல் கவர்மெண்ட் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி மக்கள் நம்பி ஓட் பண்ணிருக்காங்கிறப்ப நீங்க
அது இந்த குழப்பங்கள் இருக்கு, நிர்வாக சிக்கல்கள் இருக்குங்கிற விஷயத்த நீங்க ஒத்துக்கிட்டா கூட தப்பு கிடையாது. மக்களுக்கு உங்க நம்பிக்கை இருக்கும். ஆனா நீங்க அவங்களதான் தப்பு, இவங்களதான் தப்பு, இவங்க பண்ணதான் தப்புன்னு கை காமிக்கிறப்ப ஓகே, ஒரு சின்ன பசங்க தெரியாம நம்ம ஓட் பண்ணிட்டோம் போல, குழந்தை தான் அப்படி பண்ணும், தப்பு பண்ணா கூட என்னன்னு புடிச்சு கேட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், சாக்லேட் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க வைக்கல. அந்த வேலையை நீங்க பண்றீங்க, இது உங்க நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். உங்க மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. அது போல பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையே வந்து சொல்றாப்புல, சூப்பரா சொன்னாப்புல. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இப்போ மழை புயல் எல்லாம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா எப்ப லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாம் வந்து டிவியை பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து டிவி ஆன் பண்ணி டிவி ஆஃப் பண்ணலாம் தெரிஞ்சுப்பாங்களா, ஒரு கரண்ட் கட்டு, டிவி ஆன் ஆகாட்டி ஸ்கூல் லீவ் தான். ஸ்கூல் லீவ். உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 4 தனியார் பள்ளிகள் வந்து லீவ் விட்டுருக்காங்களாங்க. இது எங்க அடுக்குமா? இது ஆட்சியோட சாதனையா? என்ன விஷயம்னாங்க, இது நம்ம டீட்டெயிலா போலாம். இப்ப ஏன் லீவ் விடுறாங்கன்னா, மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கரண்ட் கட் இல்ல, இந்த டைம்ல கரண்ட் கட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நியூஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட்டர் ரன் பண்ண முடியும். ஆனா நீ எதுவுமே சொல்ல டப் டப்னு கட் பண்ணீங்கன்னா, என்ன பொறுத்த என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, ஏசில 2 ஸ்கூல்ல கூட இருக்கலாம், எலிட் ஸ்கூலா இருக்கப்ப. சோ அங்க ஃபுல்லா செட்டப் அப்படி இருக்கும். ஒன்ஸ் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அது சிக்கலாயிரும், வேர்த்து குழந்தைங்க டயர்ட் ஆகி ரொம்ப சிக்கலா போயிடும். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அறிவிக்கப்படாத மின்னோட்டோட வெளிப்பாடுதான் இதுன்னு நான் சொல்ல வரேன். இல்லாட்டி ஒரு ஸ்கூல் ஒரு 3 to 4 hours கூட மேனேஜ் பண்ண முடியாம இருப்பாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆனா டே ஃபுல்லா எப்ப வேணா கட் ஆகுறப்ப அவங்க லீவ் தான் செய்வாங்க. கண்டிப்பா அதுதான் சொல்றாங்க. அதுக்கு சொன்னா கோவம் பொத்துன்னு வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து திடீர்னு அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி பேசும்போது, தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு பாடினாங்களே, அதுக்கு ஆதவர்ஜனா கோவம் வருது. நாங்க வந்து முதல்ல ஒரு வாடி பாட்டோம்ல, தமிழ் தாய் வாழ்த்து பாடினால, நீங்க பாடினீங்களா, நீங்க எப்ப பாடினீங்களான்னு சொல்லிட்டு அபாண்டமா வந்து கேக்குறாப்புல. அதாவது எல்லா ஸ்கூல்லயும் ஒரு மக்கு இருப்பாங்க பாத்துறீங்களா, அதுதான் இங்க ஆதவர்ஜனா மாதிரி பண்ணுகிறாரு. இது வரைக்கும் சட்டசபையை பார்த்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, அமைச்சர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்தால ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் வாட்டி தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, லாஸ்ட்ல என்ன பாடுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க. இப்ப நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கூட இப்படிதான் இருக்கும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கரெக்டா? அப்போ உதயநிதி அவர்கள் வந்து என்ன கேக்குறாருன்னா, இப்ப வந்து முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்க, திருப்பி வந்து தேசிய கீதம் பாடுறீங்க, திருப்பி லாஸ்டா ஒரு தேசிய கீதம் பாடுறீங்க, பாட வேண்டிய அவசியம் என்ன? உடனே அதுதான் கோவம் வந்து ஏஞ்சி ஒரு கத்துற, சம்பந்தமே இல்லாம நாங்களாம் பாடணும், நீங்க பாடினீங்களா, நாங்க எப்படி அவரை வந்து இது பண்ணுவோம், அவரே சந்தோஷப்பட வச்சுருந்தோம் சொல்றோம். ஆளுநரை சந்தோஷப்பட வச்சாங்களாம். இல்ல ஆளுநரை சந்தோஷப்பட வைக்கிறதா நம்ம வேலை கிடையாது. தமிழ்நாட்டோட வேலை கிடையாது. தமிழ் மக்கள் அதுக்கெல்லாம் ஓட் பண்ணவே இல்லை. அண்ணா அவர்கள் வந்து ஆளுநரே வானன்னு சொல்லியிருக்காருல்ல, அவருக்கு கொள்கை தலைவர் தானே இருக்காரு. உங்களுக்கும் சேம் எக்ஸாக்ட்லி கரெக்டா நீங்க சொல்றீங்க. நீங்க திராவிடத்தின் பக்கம் நீங்க நிக்கிறீங்க, திராவிடத்தின் என்ன சொல்றது, வென்ற அன்னைக்கு போயிட்டு எல்லாரையும் சந்திக்கிறீங்க, திராவிடத்தின் மகனா கூட உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க மக்கள் கிட்ட. ஆனா நீங்க அதன்படி செயல்படவே இல்லையே. அதாவது பியூர் டாமினேஷன் கண்ணுமணி தெரியுதுங்க. 2 தடவை தேசிய கீதம்ங்கிறது நம்ம மதிக்கிறோம், கொண்டாடுறோம். இப்ப சொன்ன பாடினா சத்தம் கேட்டா எஞ்சி நிப்போம். மதிப்பு மரியாதை எப்பவுமே இந்திய தேசத்தின் மீது நமக்கு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இப்ப 2 தடவை போட வேண்டிய தேவை கிடையாதுங்க. பியூர் டாமினேஷனா இருக்குது. பாத்தியா, போன ஆட்சியில நீங்க வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்களா, ஆளுநர் வெளில அனுப்புறீங்களா, இந்த தடவை பாருங்க எங்களுக்கு பி டீம் வச்சு நாங்க 2 தடவை பிளே பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் உங்களால விஷயத்த அவங்க பண்றாங்கிறது உங்களுக்கு புரியலையா? அதுதான் சொல்றேன். அதுக்கும் ஒரு வந்து சூப்பரா வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு, பாத்தீங்களா இல்லையா? நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா, அதான் பிரதர், நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணலாங்கிற. திராவிடத்தை நீங்க வேற பாக்குறீங்க, அதை கிரிப் பண்ணி விட மாட்டீங்க அப்படின்னு விட்டுட்டு ஏமாந்துட்டு மேனேஜ் பண்ண தெரியாம பயந்துட்டு அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்றாங்க பாருங்களேன். அதுதான் ஏத்துக்க முடியல. அப்புறம் ஒண்ணு சொன்னாப்புல, சரி நீங்க வந்து எல்லாம் ஓகே, நீங்க ஆளுநர் தமிழ் தாய் வாழ் முதல்ல நீங்க ஓகே, நீங்க அதே ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு தானே நாங்க வந்து தேசிய கீதம் வந்து 2 வாட்டி பாட்டோம், நாங்க தமிழ் தாய் வாழ்த்து நாங்க 3 வாட்டி பாடுவோம், அது பாட வேண்டியதானே, ஏன் பாட மாட்டீங்க? முடிஞ்ச அப்போ தேசிய கீதம் உங்களுக்கு தேவை, அப்ப தமிழ் தாய் வாழ்த்து தேவை இல்லையா? எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்குங்க. என்னது? கோவம் ஆகத்தை தாண்டி தமிழ் தாய் வாழ்த்து எத்தனை பேருக்கு பாட தெரியும் அந்த பக்கம் எனக்கு டவுட் இருக்கு. சீரியஸாவே ஏஞ்சி எனக்கு ஒரே வாட்டி ஆதவர்ஜனா எனக்கு பாடணும் போல இருக்குங்க. அவர் வாய்ஸ் எனக்கு புரியுது. இல்லங்க, அவர் வாய்ஸ்ல பாடணும் தமிழ் தாய் வாழ்த்து. எந்த அளவுக்கு தமிழை தெளிவா பக்காவா பேசக்கூடிய ஒரு ஆதவர்ஜுனா. தமிழ் வார்த்தைகள்ல உச்சரிப்பு எல்லாம் பிரமாதமா இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரி போறது. எனக்கு ஒரு பாடணுங்க, ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. அதான் இல்ல, எனக்கு பொதுவாகவே ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணு இருக்கு. முதலமைச்சர்ல இருந்து அந்த பக்கம் இருக்க நபர்கள் தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க, தமிழ் பள்ளிகள் தானே படிச்சிருப்பாங்க, தமிழ் தெரியும் தானே உங்களுக்கு, தமிழ் இது பற்று அக்கறை இருக்குல்ல. தமிழ் தாய் வாழ்த்து அந்த பக்கம் எத்தனை பேர் பாட தெரியுங்கிற டவுட் எனக்கு முதலமைச்சர்ல இருந்தே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எத்தனை பேர் தமிழ் தாய் வாழ்த்த முழுசா ஸ்டார்ட் டு எண்ட்
பேக்கப் இல்லாம ஆடியோ இல்லாம நீங்க பாடுவீங்க பாடணும். இது பொண்ணு சட்டசபையில எல்லாரையும் பாட வைக்கணும். தமிழ் தாய்வாழ் தமிழ் தாய்வாழ் கத்து வந்து பாடணுங்க. இது என்ன சொல்றது, ஒரு ஆசை எனக்கு அவங்க வாய்ஸ்ல இருந்து அந்த பாட்டை கேட்க ஆசையா. ஆமா அது கேட்கணும். அதே போல பாத்தீங்கன்னா சும்மா இருந்த சங்கம் வந்து ஊதி கேட்ட மாதிரி இப்ப கரண்ட்டை பத்தி பேசும்போது மின்சாரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு, அதாவது போன வாட்டி இருந்தது வந்து அவரு லாஸ்ட்ல உட்காந்துருவாரு, அவரு அந்த சிவசங்கர் தான் இருந்தாரு, இவரு பதில் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு சும்மா அவரை நோண்டி விட்டாப்புல. அவரு சும்மா விடுவாரா? அவரு எப்ப சான்ஸ் கிடைக்கும் வச்சு செய்யலாம் தான் வெயிட் பண்ணுறாரு. அவரு தான் போன சட்டசபையில ஹீரோ வந்தாப்புல, வெற்றி செஞ்சுட்டாப்புல ஆளு சிவசங்கர் அவர்கள். இந்த வாட்டி மாட்டினானுங்க அவர்கிட்ட. அவர் கேக்குறாரு, சரிங்க இந்த மாதிரி என்ன சொல்றீங்களா, சரி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அது திருட்டு போகுதுன்னு ஃபியூஸ் இவ காலையில திருட்டுறாங்க, அது நைட்டு எங்க கரண்ட் போகுது, அப்ப டைமர் எதனா பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா கேட்டாருல கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? ஏம்பா ஃபியூஸ் திருடுறாங்க, யாரு திருடுறா கேஸ போடு. அதுக்கு ஏன் திமுக மேலேயும் அதுலயும் குற்றம் சொல்ற மாதிரி வர இல்ல? அதான் இது வந்து காலங்காலமா திருடுறாங்க. அவர் சொல்றாரு தெளிவா, காலங்காலமா அது என்ன சொல்லுவாங்க, அந்த அயன் கம்பி எடுக்கிறது, காப்பரை வந்து எடுத்துட்டு அது விற்பாங்க. இது இப்ப இல்ல, அது அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கான். இது இப்போ என்ன சொல்றாங்க, இது திமுகவால தான் திருட்டு போகுது. அதாவது எனக்கு சட்டசபைக்குள்ள அந்த வைப் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்க நபர்கள் குறை சொல்றாங்க, அந்த குறைகள்லாம் எப்படி இருக்குன்னா குழந்தைகள் சொல்ற குழந்தைகள் சொல்ற குறைகள் மாதிரி இருக்கு. காப்பர் கம்பி அது ஃபியூஸை திருடுறாங்க, அதனாலதான் பவரே கட் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காமிக்கிறாங்க. டே டைம்ல 2 பசங்க பைக்ல சந்து முந்துக்குள்ள போய் திருடிட்டு போறாங்க. இத ஒரு பாயிண்டா அவங்க எடுத்து வைக்கிறப்ப அதுக்கும் ஆப்போசிட் நம்ம ஆட்கள் பேச வேண்டியதா இருக்குங்கிறேன். அவங்க என்ன மைண்ட் செட்ல எஞ்சி நின்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஏதாவது எங்க அண்ணனுக்கு முதலமைச்சரை காப்பாத்தணும். இப்ப அவங்களுக்கு அதுதான். இப்ப வந்து இவனுக்கு வேற பிறந்த நாள் வராங்க அவருக்கு, வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு மனசு சங்கடப்படாம எப்படியாச்சும் ஒரு எப்படியாச்சும், அதாவது அவர் மனசுல என்ன வேண்டியிருக்க பாரு, எப்படியாச்சும் அண்ணனை காப்பாத்திருக்கா, இவனை மாத்தி காப்பாத்துறாங்களாம். இதுக்கு முதலமைச்சர் ஏன் கெத்தா எதுனா பேசுவாரு. கொஞ்சமாச்சுங்க ஒரு பிறந்த நாள், சரி எனக்கு ஒரே வார்த்தை ஏஞ்சி நின்று லாஸ்டா எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி வந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, இது கூட சொல்லி அழகா இருக்குமே நல்லா இருந்திருக்கும்ல. எப்படி ஒரு உதயநிதி ஏஞ்சி திமுக சார்பா எல்லா எம்எல்ஏ சார்பா வந்து உங்களுக்கு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சார்ல, அதுக்கு ஒரு நன்றி தெரிவிங்க. அது கூட வாயை திறக்க மாட்டீங்களா? அதாங்க, எந்த ஒரு விஷயமுமே அவர் வந்து இன்புட் இல்லாம நான் பேச மாட்டேங்கிறது தான். மேலிடத்துல இருந்து வர விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசணும். அப்படிதான் நான் மக்கள் கிட்ட சோசியல் மீடியால ப்ரொஜெக்ட் ஆகணும். அதை தாண்டி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் ஓகே, அந்த ஒரு கோடி சில லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 30-40 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஓட் போட தான் போறாங்க. ஆமா. சோ அப்ப இந்த மீட்டரே நான் இருக்கேங்கிறது தான். ஆனா எனக்கு நான் ரெக்வஸ்டாவே கேட்கிறேன், உண்மையாவே ஓட் போட்ட உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு துளி கூட கோவமோ ஆதங்கமோ ஏக்கமோ இல்ல தப்பு செஞ்சுட்டு உங்க டவுட் வரவே இல்லையா? ஏன்னா நீங்க நம்பி ஓட் போட்ட ஒரு நபர் விஜய் சார் தான், அவர் நம்பி தான் நீங்க ஓட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எம்எல்ஏஸ் கூட யாரும் தெரியல, உதயசாரே பதிவு பண்ணிருக்காரு யாரும் தெரியலன்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு நீங்க அவரை பிடிச்சி ஓட் பண்ணிருக்கீங்க. அவர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உறுத்தலையான்னு நான் கேட்கிறேன். அது தெரியலையேங்க. இப்படி கேட்டா ஒருத்தன் சொல்றான், திருப்பி சொல்றான், அவரு பேச கூட வானாங்க, அவர் ஸ்டைலா ஒரு சிரிப்பு சிரிச்சா போதுங்க. எதுக்கு சரி போதும்? எதுக்கு போதும் போதுங்கிறாங்கல்ல, எதுக்கு போதுமா? எனக்கு அது போதும். அவருக்கு அது போதுமாமா? தமிழ்நாட்டுக்கே போதுமா? போதாது பிரதர், போதாது. அது வேலைக்கு ஆகாது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னா பவரா இருக்கணும், பேசணுங்க. நீ அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லங்க. பவர் அவங்க பவரே இல்ல முதல்ல, அதை விட்டுருங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே பேச மாட்டாரு, நான் வந்து காரணம் கண்டுபிடிச்சிட்டேங்க. சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஒரு இங்க உட்காந்து பேசி பழகம் இல்ல. அந்த வண்டியை நீங்க உள்ள நிறுத்தினீங்க வச்சுக்க, அந்த வண்டி அந்த தேர்தல் பிரச்சார வண்டி, அது மேல ஏறி நின்று வெள்ளாசு தயவு செய்து நாளைக்கு அந்த வண்டியை நிறுத்துருங்கன்ற நான் ஓப்பனா இல்ல சீரியஸா சொல்றேங்க. இல்ல இப்ப நாளைக்கு வந்து ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஸ்பீச்? நாளைக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன சொல்ற, பிரிப்பரேஷன் பயங்கரமா இருக்கும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோங்க. ஏன்னா டிஆர்பில எகிற போகுது, தியேட்டர் எல்லாம் 10 ரூபாய் ஆயிடுச்சு. நாளைக்கு அண்ணன் பேச போறாப்ல, அதை உட்காந்து எல்லாம் லீவ் போட்டு உட்காந்து பாக்க போறாங்க. கண்டிப்பா தலைவா மிஸ்ல ஆச்சு, தலைவா இல்ல ஸ்பீச் ஆக்சுவலா நல்லா இருக்க போதுங்க. நல்லா இருக்குமா? சீரியஸா நல்லா இருக்கும். என்ன விஷயம் எல்லாத்துக்கும் பதில் அவங்க ஃபாலோவர்ஸ் நான் சொல்றேன், டிவிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது பிடிக்கும். தொண்டர்கள் சொல்றது ஃபேன்ஸ்னே சொல்லிடலாம். அவங்க ஃபேன் மோட் தான், ஃபயர் தான். சோ அவங்களுக்கு இது பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். இப்ப நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்ல, ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு, அதுக்கான பதில் சார் சொல்றதுல பொருந்தலனா கூட இனி அதுதான் பதிலா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே இப்ப நோட் எழுதுவாங்களே இப்ப உட்காந்து. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். உதய சார் வந்து ரொம்ப நாகரிகமா ரெக்வஸ்டிங் மோட்ல கேட்டிருக்காரு, நாளைக்கு சொல்லணும், இதுக்கு வேணும், இதுக்கு பதில் வேணும் சொல்லி கோரிக்கையா வச்சிருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா பதில் வரணுங்க.
கொடுத்துருவாரு, நாளைக்கு உறுதியா கொடுக்கணும். கொடுக்காட்டி என்னது இது? இவ்வளவு மரியாதை எதிர்க்கட்சி தலைவர் இத்தனை பேர் முன்னாடி மக்களுக்கு முன்னாடியுமே டிஜிட்டலா கேள்விகள் கேட்டு ரெக்வஸ்ட் மூலம் ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறப்ப அதை நீங்க கடந்து போறீங்க, பதிலே சொல்லாம போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாரையும் இன்சல்ட் பண்றதா அர்த்தம். ஆமா, கண்டிப்பா. சோ அப்ப நாளைக்கு வந்து விஜய் சார் வந்து ஃபயர் ஸ்பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ட கேள்வி பிச்சை எடுக்க போறாரு, வேற மாதிரி பண்ண போறாரு. அது விடுங்க. அதே போல இன்னைக்கு எனக்கு ஏன் கண்ணுல இப்ப உதயநிதி சார் வந்து சூப்பரா பேசினாரு. அவரு ஹீரோவா இன்னைக்கு மேட்ச்ல அவரு தான் வின்னு ஹீரோ. ஆனா இன்னொருத்தரும் ஹீரோவா இருக்காரு. யாரு? சபாநாயகர். உண்மையாலுமே நான் சொல்றேன், ஒரு நேர்மையான சபாநாயகர் இவருதான். ஏன்னா எதுல நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சரவர்கள் தேவையான வார்த்தைகள் விடும்போது இப்படி பேசக்கூடாது, உட்காருங்கன்னு சொல்றேன், ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. அதுக்கு ஒரு பாராட்டுகள். அதுக்கப்புறம் மிகுந்த ஒரு பெரிய பாராட்டுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவிக்கு திருவிகா நகர் எம்எல்ஏ தெரியுமில்ல, அவங்க ஒரு சீன் ஒண்ணு போட்டாங்க, பிரியா மேயரை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது பாருங்க, பிரியா மேயர் அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதாவது புரோட்டோகால் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சபாநாயகர்கிட்ட போயிட்டு கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் தெளிவா சொல்லிட்டாரு, இது புரோட்டோகால் படி ஃபாலோ பண்ணல, இது வந்து பிரியா மேல தப்பே கிடையாது, இதை நீங்க மாத்திக்கணும், இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சபாநாயகரே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேயர் பிரியா அவர்களை எந்த அளவுக்கு கேவலம் பேச, இன்னும் புரோட்டோகால் எம்எல்ஏ விட இந்த புரோட்டோகால் எவ்வளவு கேவலம் பேசினாங்க. இப்ப சபாநாயகரே பேசுவாங்க அவங்க சோசியல் மீடியால. சபாநாயகர் திட்டுவாங்களா? பாருங்களேன், 200 ரூபாய் வாங்கிட்டீங்களா நீங்க? ஆமா ஆமா, ஏன் அப்படி பண்றீங்க? தப்புனது யாரு? தப்புக்கு சப்போர்ட் பண்ண நீங்களும் 200 ரூபாயா அப்படின்னு சொல்லி அதை பேசுவாங்க. அதுதான் அந்த அம்மா நாடகம் போடுறாங்க, வேஷம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வேணும்னே இன்னொரு கத்திரிக்கோளை எடுத்து கூட அதில் விட்டு கட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பக்காவா சொல்லிட்டாப்புல சபாநாயகர். இப்போ கேவலமா பேசினா விர்ச்சுவல் வாலிஸ்னா என்ன போய் சொல்ல போறாங்க? போய் திட்டுங்க. அந்த அம்மா வந்து பாரதி கண்ணம்மா மாரி பாத்தீங்கன்னா அப்படியே நந்து போயினே, குழந்தைய தூக்கி போயினேங்கிறாங்க எங்க போனாலும். ஏங்க இப்போ இந்த குழந்தை பிறந்து 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவும் கொடுப்பாங்க. குழந்தை பிறந்து லீவ் எடுத்துட்டு உட்காரது தானே, ஒரு 3 மாசமாச்சு. குழந்தைய தூக்கி ஏன் வர? வாழும் வரலாறு அதெல்லாமே. பக்கத்துல ஒரு உதவியாளர் கூட வராங்க, அவங்க கிட்ட குத்துறோம், ஏன் குழந்தைய தூக்கி காமரா முன்னாடி இந்த ஒரு சீன் கேக்குறேன். அதாங்க இப்ப அந்த சென்டிமெண்டான விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி தானே அவங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. சோ அப்படி இருக்கப்ப இந்த பெண் அவங்க எனக்கு புரியுது, குழந்தைய கூட வச்சுக்கணும், குழந்தைக்கு அந்த ஏக்கம் என்ன சொல்றது ஆசை, அந்த அரவணைப்பு தேவை, அது நமக்கு புரியுது. ஆனா அதனை இவ்வளவு தொடர்ச்சியா பண்றப்ப அது கேலிக்கும் நயப்புக்கும் முடியுதான் மாறுது. உண்மையா அது மாறதான் செய்யுது. இது இப்படி இருக்கச்ச இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இவ்வளவு வீரவாசனம் பேசினாரு. இந்த மாதிரி வந்து நான் நேற்று பார்த்தா ஸ்கூல்ல போயிட்டு விஜய் போட்டோ ஒருத்தன் காமிட்டி, விஜய் மாமா இவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டான், கட்சியோட நீக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, கரெக்ட். இப்போ பள்ளி குழந்தைகளை இன்னைக்கு நடந்த கதைங்க. இன்னைக்கு விஜயோட முதலமைச்சர் பிறந்தநாள். ஸ்கூலுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா பள்ளி மாணவர்கள்? ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். பாத்தீங்களா? பள்ளி குழந்தைங்க என்ன பாட்டு பாடணும், அவங்களை என்ன பாட்டு பாட வச்சுருக்காங்க பாருங்க, விஜய் பாட்டு. ஆமான்பா அந்த பாட்டு அப்படியே ஆடவும் சொல்லிட்டு எல்லாரும் ஆடலாமே. இல்லைங்க, எனக்கு புரியலங்க. சினிமா பாட்டை பாடி இந்த பள்ளி மாணவர்கள் தானே அவங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும்? இங்க வந்து சினிமா பாட்டை பாட வச்சுக்கின்னு கோவத்தை தாண்டி இல்ல இந்த மாணவர்களை வந்து எப்படி அழிக்க பாக்குறாங்களா? இந்த ஜென்ரேஷன் டோட்டலா அழிக்க பாக்குறாங்களா? இது விஜயோட ஜென்ரேஷன். சோ இப்ப கூடிய மாணவர்கள் வந்து ஒன்லி விஜய் பாட்டு, விஜய் போட்டோ, விஜய் மட்டும் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லி தர வராங்களா? ஒரு விஷயத்த நான் டிவிகே ஃபேன்ஸ் கிட்ட நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். உங்க தலைவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, முதல் தடவை முதலமைச்சருங்கிற டேக்லாம் சூப்பரா இருக்கு, வந்தமே முதலமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாம் ஓகே. அதுக்கு நீங்க ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க, அரசியல் ரீதியா வந்து என்ன சொல்றது, ஏடிமிக்கல கூட பர்சன்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, குதிரை பேர் அரசியல பண்ணிட்டு இருக்கீங்க அதிகாரத்துக்காக. கீழே ஓட் பேங்குக்காக ஒரு விஷயம், ஆல்ரெடி ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதை அதிகரிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றீங்க. இன் ஃபியூச்சர்ல அதை இன்னும் அதிகரிக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக ஸ்கூல் குழந்தைங்கிட்ட நீங்க போற வரையும் அந்த ஒரு விஷயம் பண்றீங்கல்ல. இது என்ன ஆக போகுதுன்னா, உங்க தலைவர் இருப்பாரு, ஆட்சி பண்ணுவாரு, டிவி கேட்கற கட்சி இருக்கும். ஒரு இன்னும் 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல இந்த இளைஞர்கள் வளர்ந்து வருவாங்கல்லங்க, அவங்களுக்குலாம் மூளை வேணும்ல. எல்லாம் விஜய் பத்தி தான் பேசுவாங்க. பெரிய பெரிய அரசியல் கட்சிகள், ஆதிக்க சக்திகள் உள்ள வரும். சோ அப்படி வர்றப்ப யோசிச்சாதான், இன்டெலெக்சுவலா கொஞ்சமாவது இருந்தாதான், புத்தி இருந்தாதான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஓட் பண்ற இளைஞர்கள்லாம் சேர்ந்து. சோ அப்ப நீங்க இந்த மாதிரி
டேஷ் வேலைகள் பண்ணி குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறீங்கன்னா அவங்க வளர்ந்து 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 வந்து என்ன வாங்க நிப்பாங்க ரெடி பண்றாங்க. அடுத்த அதான் ஓட்டெல்லாம் போடுவாங்க. நீங்க நினைக்கிற பிளான் எக்ஸிக்யூட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்படி வந்தா கண்டிப்பா ஓட்டு தான் போடுவோம். விஜய் சார் தான் ஓட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அவர் கடவுளா சொல்லி வளர்க்குறீங்க நீங்க. வாழும் கடவுள் விஜய் சார் இருக்காரு. அவரை பத்தி கடவுள் துதி பாடல் மாதிரிங்க. விஜய் சார் இருக்காரு, அவர் படத்துல பாட்டை பாடுறாங்க, கடவுள் துதி பாடல் தான் அது. சோ அப்ப அவருக்கு தான் ஓட் பண்ணுவான். அது நடக்காதான் போகுது. நீங்க ஜெயிச்சிருவீங்க. மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இப்படி இந்த ஃப்ளோல போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஆனா தமிழ்நாடு டிசாஸ்டர் ஆயிரும். இளைஞர்கள் வந்து இளைஞர் சக்திங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுல என்ன சொல்றது, பவர் இல்லாம போயிடும். கரெக்ட் தான். அதேதான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாடு கிடையாதான், இது தாவேக்கா நாடா மாத்துற வரைக்கும் நாங்க போராடுவோம். இல்லங்க சொல்லிட்டாங்க சீரியஸாங்க. இது வந்து தமிழ்நாடே அவங்களுக்கு எழுதி வச்சாச்சு. இப்போ என்னன்னா தமிழ்நாடா இருக்குது, இதை வந்து தாவேக்கா நாடா ஆக்கி காட்டுவோம். இல்ல சொல்லிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா கொஞ்சமாவது சரி விடுங்க, கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? ஏன்னா தாவேக்கா நாடா மாத்துறீங்கல்ல, நீங்க சொன்னீங்க டேக் தமிழ்நாடுதான் தாவேக்கா நாடா மாத்துறாங்க. அப்ப எதை மாத்துறீங்க? தமிழ்நாட மாத்துறீங்க. தமிழ்நாடு எப்படி தமிழ்நாடா இருந்துச்சு? தமிழ்நாடா இருக்கனாலதான் அது தாவேக்கா நாடா மாத்துறதுக்கான அந்த வார்த்தையை உங்களால பயன்படுத்த முடியுது. கொஞ்சமா சென்ஸோட நடந்துக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. எனக்கு ஐ வாண்ட் டு சேஞ்ச் நேம் தாவேக்கா நாடு. இவ்வளவு பண்ணு வந்துகிட்டு இருக்கு தாவேக்கா நாடா. ரொம்ப ஆதங்கங்கள் கோவங்களை கிளப்புறீங்க. நாளுக்கு நாள் நாம ரொம்ப சாஃப்டா அரசியல் பேசலாங்கிற மோட்ல இருந்து இந்த வார்த்தைகள்லாம் கேட்கிறப்ப ரொம்ப ஹார்டா பேசணும்னு எனக்கு தானாவே எனக்கு தோணுது. தாவேக்கா நாடா. அப்ப நம்ம தாவேக்கா நாட்டுல வாழ்றோம் சொல்லுங்க. தாவேக்கா நாடா வாழுறோம், இனி வாழ போறோம் ஹாப்பியா. ரொம்ப சிரிக்கிறாங்க வீடியோல. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது வந்து நீங்க முதலமைச்சருங்கிற விஷயத்துல பர்சனலா விஜய் சார எங்களுக்கு விஜய் சார் மேல எந்த ஆதங்கமோ வெறுப்போ கிடையாதுங்க. நம்ம கிட்ட என்ன பண்ணாரு? அவர் படம் ஜனநாயகம் பார்க்கறதுக்கு நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும். பாக்கலையா? சீரியஸா ஒரு ஃப்ரேம் கூட நான் பாக்கல. நான் சினிமா வெறியன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். லீக்கு காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தியேட்டர்லாம் பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் சார். நீங்களுடைய நல்ல உடல்நலத்தோட வாழணும். பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே சார். எனக்கு காலையிலேயே உங்களுக்கு போன வீடியோல சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் வாழ்த்துக்கு. சந்தோஷமா இருங்க சார். கொஞ்சம் பேசிருங்க ப்ளீஸ். ஓகே.